நேற்று நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 40வது லீக் ஆட்டத்தில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தியது டெல்லி அணி. 20 ஓவர்களில் 224 ரன்களை டெல்லி அணி சேர்க்க 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 220 ரன்களை அடித்தது குஜராத் அணி. கடைசி வரை போராடி தோற்றது குஜராத். இந்த தோல்வி பற்றி குஜராத் கேப்டன் சுப்மன் கில் கூறும்போது, ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் எங்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஆனால் எங்கள் அணி வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய போர் குணத்தை காட்டினார்கள். அதே சமயத்தில் இம்பாக்ட் பிளேயர் விதி மிகப்பெரிய தாக்கத்தை ஐபிஎல் போட்டிகளில் ஏற்படுத்தி வருகிறது. தற்போது கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன் இருப்பதால் அதனை அனைத்து அணிகளும் சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றன. இதனால் இலக்கு 200 ரன்களுக்கு மேல் செல்கிறது என கூறியுள்ளார். மேலும் ஒரு கட்டத்தில் நாங்கள் டெல்லி அணியை 200 முதல் 210 ரன்கள் வரை முடக்குவோம் என்று நினைத்தோம். ஆனால் கடைசி 2 ஓவர்களில் நாங்கள் கோட்டை விட்டோம். இந்த இலக்கு நிச்சயம் சேஸ் செய்யும் இலக்குதான். நாங்கள் எங்களுடைய திட்டத்தை சரியாக பந்துவீச்சில் வெளிப்படுத்தவில்லை. பவுலர்கள் தங்களுடைய யார்க்கர்களை சரியாக பயன்படுத்தி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் குஜராத் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்திருக்கிறார். இந்த போட்டியில் சிறப்பாக அணியை சரிவில் இருந்து மீட்ட டெல்லி கேப்டன் ரிஷப் பந்த் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த வெற்றி பற்றி ரிஷப் பந்த் பேசும்போது, எதிரணியினரின் சுழற்பந்து வீச்சாளர்கள் தான் தங்களது இலக்காக இருந்ததாக கூறினார். களத்தில் ஃபீல்டிங் செய்யும் ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் தன்னுடைய 100% திறனை செயல்படுத்த முயற்சித்ததாகவும் கூறினார். நேற்றைய வெற்றியின் மூலம் 9 போட்டிகளை எதிர்கொண்டு 4 வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது டெல்லி அணி. அதேபோல 4 வெற்றிகளோடு அதற்கு அடுத்த நிலையில் 7வது இடத்தில் உள்ளது குஜராத் அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.